ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் ஓட்டர் ஐடி சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது உங்களுடைய ஓட்டர் ஐடியில் இருக்கிற மொபைல் நம்பரை எப்படி நம்ம சேஞ்சஸ் பண்ணுறது, அதாவது புதுசாக எப்படி நம்ம மொபைல் நம்பரை நியூ நம்பரை ஆட் பண்ணுறது அப்படி நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் உங்களுடைய ஓட்டர் ஐடியில் இருக்கிற பழைய ஃபோட்டோவை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நியூ ஃபோட்டோஸை எப்படி நம்ம ஆட் பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படின்றத இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஓட்டர் ஐடி மொபைல் நம்பர் மட்டும் இல்லை, ஸோ மற்ற எல்லா கரெக்ஷன்ஸுமே நீங்கள் ஆன்லைன் மூலமாக பண்ணிக்க முடியும். ஸோ எப்படி நம்ம லாகின் பண்ணணும், ஸோ எப்படி நம்ம சைன் அப் பண்ணணும் அப்படின்ற எல்லா தகவலுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ப்ரொஃபைல் செக்ஷன்ஸை எப்படி நம்ம அப்டேட் பண்ணி நம்முடைய ஓட்டர் ஐடி வந்து டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஓட்டர் eci.gov. அப்படின்ற வெப்சைட் வந்து லிங்க் பண்ணிக்கோங்க. அதாவது ஓட்டர் ஐடி போர்ட்டல் அப்படின்னு போட்டாலே உங்களுக்கு இந்த பேஜ் தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைமாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சைன் அப் பண்ணணும். சைன் அப் பண்ணும்போது உங்களுடைய மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய நேமை கொடுத்துட்டு அதுக்கு ஜஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு பாஸ்வேர்டை நீங்களே க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவே நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் லாகின் கொடுத்தாலே லாகின் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் சைன் அப் ஆகிட்டுன்னா அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் கொடுங்க. மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கப்புறமா ஒரு ஓடிபி வந்து அகெயின் வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியும் நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிடுங்க. அதுக்கு முன்னாடி இங்கே கேப்சா கொடுத்துருப்பாங்க, அந்த கேப்சாவையும் என்ட்ரு பண்ணிவிடுங்க. ஸோ சைன் அப் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர் இருந்தாலே போதும். மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் பேசிக்காக கேட்குற இன்ஃபர்மேஷன்ஸை ஃபில் பண்ணி நீ சைன் அப் பண்ணிவிடுங்க. சைன் அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா லாகின் பண்ணும்போது நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. இப்போது நான் அகைன் லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல ஓடிபி ஒவ்வொரு பாக்ஸ்லையுமே நீங்கள் உங்களுடைய ஓடிபியை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு ஜஸ்ட் லாகின் அப்படின்னு கொடுங்க. இப்போது உங்களுடைய ஓட்டர் ஐடி போர்ட்டலுக்கான வெப்சைட் ஸோ உங்களுடைய லாகின் பேரில் ஓப்பன் ஆகிடும். இதில் நீங்கள் உங்களுடைய லாகின் ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் எல்லா சர்வீஸுமே யூஸ் பண்ணிக்க முடியும். ஓட்டர் ஐடி டவுன்லோட் பண்ணிக்க முடியும், நியூ ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ சேஞ்சஸ் அண்ட் கரெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் பண்ணிக்க முடியும். இதில் கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு க்ரீன் கலரில் உங்களுக்கு ஆப்ஷன் மாரி ஷோ ஆகுது. ஸோ அந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ண போகிறோம். அதில் ஃபார்ம் ஃபில் 8. ஸோ ஃபார்ம் 8 தான் நம்ம ஃபில் பண்ணி நம்ம சப்மிட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல செல்ஃப் அண்ட் அதர் எலக்ட்ரோ அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதில் செல்ஃப் ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது உங்களுடைய ஓட்டர் ஐடி வந்து டிஸ்பிளே ஆகணும். ஸோ டிஸ்பிளே ஆகலை அப்படின்னா ஸோ உங்களுடைய ப்ரொஃபைல் செக்ஷன்ஸை நீங்கள் கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும். ஸோ அதாவது லாகின் அண்ட் லாக் அவுட் ஆப்ஷன்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பென்சில் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர், அடுத்தது உங்களுடைய நேமு, மெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் கேட்டிருக்க எல்லா பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸையுமே நீங்கள் ஒன் பை ஒன்னாக பார்த்து நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய ப்ரொஃபைல் செக்ஷன்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் செல்ஃப் ஆப்ஷனை கிளிக் பண்ணாலும் சரி, ஸோ அதர் எலக்ட்ரோ ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணாலும் சரி உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இல்லை அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ ஆட் அப்படின்னு கொடுத்து இதில் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஆட் மெம்பர் அப்படின்ட்டு இருக்கும். ஜஸ்ட் அதை உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஆட் பண்ணிங்கன்னா எல்லா கரெக்ஷன்ஸுமே நீங்கள் ஆன்லைன் மூலமாக பண்ணிக்க முடியும். ஸோ இப்போது நம்ம அகைன் அதை கிளிக் பண்ணிவிட்டு செல்ஃப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். செல்ஃப் ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போதே நம்ம ப்ரொஃபைல் செக்ஷன் அப்டேட் பண்ணதுனால அங்கே என்ன ஓட்டர் ஐடி இருக்கோ அதே ஓட்டர் ஐடி நம்மளுக்கு இதில் ஷோ ஆகும். ஜஸ்ட் இதில் வந்து ஓகே அப்படின்னு மட்டும் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு 4 ஆப்ஷன்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ அதில் செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் எக்ஸிட்டிங் எலக்ட்ரோல் அப்படின்ட்டு இருக்கும். அதாவது ஏற்கனவே ஓட்டர் ஐடி வச்சுருக்கேன், ஸோ அதில் வந்து நான் கரெக்ஷன் பண்ண போகிறேன் அப்படின்றதுனால செகண்ட் ஆப்ஷன்ஸை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதாவது ஒரு கன்சிடென்சிந்து இன்னொரு கன்சிடென்சிக்கு, அதாவது ஒரு தொகுதியிலேருந்து இன்னொரு தொகுதிக்கு போகிறீங்க அப்படின்னாலும் சரி, அதுக்கப்புறம் டூப்ளிகேட் ஓட்டர் ஐடி வேணும் அப்படின்னாலும் சரி, ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம செகண்ட் ஆப்ஷன்ஸை தான் கிளிக் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். ஜஸ்ட் நீங்கள் கோர்ஸரை மூவ் பண்ணிங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஆஃப் கரெக்ஷன் சொல்லி ஒரு காலம் இருக்கும். அதில் நேமு, ஜெண்டரு, டேட் ஆஃப் பர்த்து, ரிலேஷன் டைப்பு, அது ரிலேட்டிவ் டைப்பு, அதுக்கப்புறம் அட்ரஸு, மொபைல் நம்பரு, ஃபோட்டோஸ், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் உங்களுக்கு என்ன கரெக்ஷன் பண்ண போகிறீங்க அப்படின்ற ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் எனபிள் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம மொபைல் நம்பர் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா கையில் என்ன மொபைல் நம்பர் வச்சுருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுடைய ஓட்டர் ஐடி கூட நீங்கள் கொடுத்துருக்க மொபைல் நம்பர் வந்து ஆட் ஆகிடும். ஸோ அது கூட நீங்கள் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ஆட் ஆகிடுச்சு, உங்களுடைய மொபைல் நம்பர் ஆட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய ஓட்டர் ஐடியை நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு எனபிள் ஆகிடும். ஸோ மொபைல் நம்பர் இல்லை அப்படின்னா டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கணும். அடுத்தது ஃபோட்டோ அப்படின்னா
ஸோ ஃபோட்டோ இப்போ ரீசன்ட் சைஸ் ஃபோட்டோ இப்போ லேட்டஸ்ட்டான ஃபோட்டோஸ் என்ன வச்சுருக்கீங்களோ அதை கீழே கிளிக் பண்ணாலே உங்களுக்கு சூஸ் ஃபைல் ஆப்ஷன் வரும். அதில் அந்த ஃபோட்டோஸை வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நியூமன் ஃபேஸ் இன்டர்ஃபேஸ் டிடெக்ஷன் ஆகிருக்கா இல்லையான்ட்டு ஆட்டோமேட்டிக்காக செக் பண்ணுவாங்க. நியூமன் ஃபேஸ் டிடெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ட்டு வந்துடுச்சு. ஸோ நம்மளோட ஃபேஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவே இருந்தாலே உங்களுக்கு போதும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து உங்களுடைய பிளேஸ், ஸோ உங்களுடைய ஊர் என்னவோ அதை இங்கே டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் என்னுடைய பிளேஸை நான் டைப் பண்ணிவிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மேலே உங்களுக்கு கேப்ச்சா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கேப்ச்சாவே நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட் அப்படின்னு கொடுங்க. ஸோ இதில் நம்ம என்னென்ன கரெக்ஷன்லாம் பண்ணுமோ ஸோ எல்லா கரெக்ஷன்ஸுமே இதில் ஷோ ஆகும். ஸோ நம்ம ரெண்டு கரெக்ஷன் தான் பண்ணோம். ஸோ அந்த கரெக்ஷன்ஸில் எல்லாமே ஷோ ஆகும். ஸோ ஃபைனலாக நீங்கள் எல்லாத்தையுமே இதே வெரிஃபை பண்ணிவிடுங்க. ஒன் பை ஒன்னாக நீங்கள் வெரிஃபை பண்ணிவிடுங்க. ஸோ இதில் எதனா கரெக்ஷன்ஸ் இருக்குது, ஸோ கரெக்டாக பண்ணியிருக்குமா இல்லையா அப்படின்றதுக்காக தான் அந்த ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட் ஆப்ஷன்ஸை வந்து எனபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ ஃபைனலாக சப்மிட் கொடுங்க. உங்களுக்குன்னு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த ஜென்ரேட் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஹோம் பேஜில் ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் இருக்குது. ஜஸ்ட் அந்த காலமில் போய்ட்டு உங்களுக்கு ஜென்ரேட் ஆகின அதாவது ரெஃபரன்ஸ் நம்பர் உங்களோட மொபைல் நம்பருக்கும் சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் மூலமாக உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ட்ராக் பண்ணிக்க முடியும். அதாவது உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன, ஸோ உங்களது அப்ரூவல் ஆகிடுச்சா இல்லையா, உங்களது ஆட் ஆகிடுச்சா இல்லையா, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா இல்லையா, எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த ரெஃபரன்ஸ் மூலமாகவே நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ ஓட்டர் ஐடி சம்மந்தப்பட்ட எல்லா தகவல்களுமே இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஓட்டர் ஐடியில் என்ன டைப் ஆஃப் டீட்டெயில்ஸ் வேணும், அதாவது என்ன மாதிரி டைப் ஆஃப் வீடியோஸ் இருந்தால் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது ரிலேட்டடான வீடியோஸை நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. தேங்க்யூ.